FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வா வாத்தியார் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். வா வாத்தியார் ஞானவேல் ராஜா தயாரிப்புல நலன் குமாரசாமி இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கருமமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா ஓப்பனிங்லேயே இவ்வளோ மோசமா கிரிட்டிசைஸ் பண்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு திரைப்படம் அப்படின்னா அது வா வாத்தியார் அப்படின்னு சொல்லலாம். சூதுகவும் திரைப்படம் மூலமா நலன் குமாரசாமி நம்மள நிறைய பேருக்கு அறிமுகமானாரு. அதன் பிறகு அவர் இயக்கிய எந்த படங்களுமே ஒரு சரியான முறையில போகல. இந்த திரைப்படமும் ஒரு சிறந்த திரைப்படமா இருக்கும்னு எதிர்பார்த்தும் அந்த திரைப்படம் அவருக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஓப்பனிங்ல எம்ஜிஆர் பத்தின லெகசியான அந்த விஷயங்கள் எல்லாமே காட்சிப்படுத்தினது ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை தந்துச்சு. இதே பில்டப்போடையே இந்த திரைப்படத்துடைய திரைக்கதையும் நகரும் அப்படின்னு நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம தலையில குண்டை தூக்கி போடுற மாதிரி புதுசா ஒரு இயக்குனரா வரணும்னு நினைக்கிறவன்ட்ட கூட இந்த ஒன்லைன் சொல்லியிருந்தாக்க, எப்பா இந்த படமே நான் எடுக்க மாட்டேன், இந்த படம் சரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்மள நிறைய பேருக்குமே அதை புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் இந்த படத்தை ஒரு ஃபேண்டசி திரைப்படமா உருவாக்கணும் அப்படின்னு இயக்குனர் ரொம்பவே போராடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த போராட்டம் அவருக்கு கை கொடுத்துச்சா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த படம் துவக்கத்திலேயே எம்ஜிஆருடைய லெகசி பத்தி ரொம்ப அழகா சில மாண்டேஜஸ் மூலமா காமிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் திரையிலிருந்து எப்படி அரசியலுக்கு நகர்ந்தாரு, அதன் பிறகு மக்கள் அவர் மீது காட்டக்கூடிய அன்பு என்ன, அந்த எழுச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த திரைப்படத்துடைய துவக்க அந்த 10 நிமிட காட்சிகள்ல ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அதன் பிறகு இந்த திரைக்கதையுடைய போக்கு அப்படிங்கிறது அந்த எம்ஜிஆரை பார்த்து எப்படி அன்றைய தலைமுறையினர் எப்படி வளர்ந்தாங்க. அதாவது இப்போ எம்ஜிஆர் இருந்த காலகட்டங்கள்ல நம்மளுடைய தாத்தாக்கள் இருப்பாங்க இல்லையா, நம்ம தாத்தாக்கள் எப்படி தங்களுடைய பேரன்களை எம்ஜிஆர் மாதிரி உருவாக்கணும், எம்ஜிஆர் மாதிரி ஒழுக்கமா இருக்கணும், எம்ஜிஆர் மாதிரி நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்ச அந்த திரைப்படங்கள்ல இடம்பெற்ற பாடல்களை உச்சரித்து ஒரு சிறுவனை மோல்டு செஞ்சா, ஒரு எம்ஜிஆராகவே மோல்டு செஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி மோல்டு செஞ்ச ஒரு கேரக்டர் தான் நம்ம திரைப்படத்துல வர நடிகர் கார்த்தியுடைய கேரக்டர். இப்படியாக திரைப்படம் நகரும் அப்படின்னு இருக்கும்போது அந்த கார்த்தி என்ன மாதிரியான சேட்டைகள் செஞ்சு அவர் தன்னுடைய வழி மாறி எப்படி அவர் நம்பியாரா உருவாராரு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஆனா இந்த ஒன்லைன் ஸ்டோரி அது மாதிரி டிராவல் ஆயிருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் எம்ஜிஆர் பாணியையும் பின்பற்றல, நம்பியார் பாணியையும் பின்பற்றல. ஏதாவது ஒரு ட்ராக்ல போயிருந்தா கூட இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாவது இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த படம் சுவாரஸ்யமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நகைச்சுவை கலந்த ஒரு திரைப்படமா உருவாக்கியிருந்தா கூட இந்த திரைக்கதை போற போக்க கூட நம்ம சமாளிச்சிருக்கலாம். படத்துல கார்த்தியோடைய கேரக்டரை மட்டும்தான் ஸ்கிரிப்டா எழுதிட்டு ஷூட்டிங் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வில்லன் கேரக்டரை அவர் டிசைட் பண்ணாரா பண்ணலையா அப்படின்னே தெரியல. இதுல வில்லனா காண்பிக்கப்பட்ட சத்யராஜ மிக மிக அவர் சத்யராஜுடைய கேரியர்லேயே இவ்வளவு ஒரு மோசமான ஒரு வில்லனா நடிச்ச திரைப்படம் அப்படின்னா அது இந்த திரைப்படம் தான் சொல்லணும். ஒரு எடுப்பான பல்லு கிளிப்பை மட்டும் அவருக்கு மாட்டி விட்டு, சார் சும்மா இங்கே எங்கேயும் நடங்க சார், ஏதாவது இப்படி பேசுங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அந்த அளவுக்கு மோசமா சத்யராஜ இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சத்யராஜுக்கு கேரக்டரே டெவலப் பண்ணாதனால இவனுங்க என்ன பண்ணிருக்காங்க, சத்யராஜுடைய பழைய கதைகள், அதாவது அமாவாசையா, அதாவது தேங்காய் பொறுக்கிட்டு இருந்த சத்யராஜ் எப்படி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு வந்தாரு அப்படின்ற ஒரு மாண்டேஜஸை செலவே இல்லாம பழைய படங்கள்ல இருந்து 4-5 கிளிப்பை எடுத்து உருவி போட்டு இதுதான் சத்யராஜ், இவர் ஒரு பெரிய வில்லன் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்க. ஏங்க, நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி, நலன் குமாரசாமியை விட்டுருங்க, ஞானவேல் ராஜா இருக்காருல்ல, அவருக்குலாம் நம்மளை பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. சத்யராஜ் சார் எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மோசமா சத்யராஜுடைய கேரக்டரை பங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படம் என்ன முகாந்திரத்துல எடுத்தாங்க அப்படிங்கிறதும் நமக்கு புரியல. ஒட்டு மொத்தத்துல இந்த திரைப்படத்தை பத்தி பேசவே கூடாதுன்னு நான் நினைச்சேன். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம எல்லாருக்கும் ரிவ்யூ பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம இதை பண்றோம். நான் தான் மோசமா ரிவ்யூ கொடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க வேற எந்த ரிவ்யூவாவது, ஏதாவது ஒரு ரிவ்யூ படம் சூப்பரா இருந்துச்சுங்க அப்படின்னு ஒரு ரிவ்யூ நீங்க காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேங்க. இந்த படத்துல ஆறுதல் பரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, ராஜ்கிரனுடைய நடிப்பு. இட்லி கடைக்கு பிறகு ராஜ்கிரனை ஒரு வேற மாதிரியான ஒரு கோணத்துல இந்த திரைப்படத்துல காமிச்சிருக்காங்க. ஒரு வெறி கொண்ட எம்ஜிஆர் ரசிகர் தன்னுடைய
எம்ஜிஆர் பாணியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கடைசி இறக்கும் தருவாய் வரைக்கும் நான் எம்ஜிஆராகவே வாழ்ந்தேன் அப்படின்ற ஒரு பரம்பரை விசுவாசியா எப்படி எம்ஜிஆரை காட்டணுமோ அந்த அளவுக்கு ராஜ்கிரனுடைய அந்த எம்ஜிஆர் ராஜ்கிரண் அப்படின்ற ஒரு ஒரு பந்தத்தை தான் இந்த திரைப்படம் மூலமா ராஜ்கிரண் மூலமா காமிச்சிருக்காங்க. இதுல பெரிய கூத்து என்ன அப்படின்னாக்க, இந்த திரைப்படத்திற்கு நாங்க டிக்கெட்லாம் முன்பதிவுலாம் வேற நான் பண்ணி வச்சிருந்தேன். கடைசி நிமிடங்கள், அதாவது படம் வெளியாவதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடியோ ஒரு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், படத்தை வந்து நிறுத்திட்டாங்க. அதாவது ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கிட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தை தயாரித்த ஞானவேல் ராஜா பணம் தர வேண்டியது இருக்கு, இந்த பணத்தை கட்டிட்டு நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி படத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. சரி, நாங்க நினைச்சோம் சரி ஓகே படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பொங்கல்லாம் முடிஞ்சுதான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இருந்தாலும் ஞானவேல் ராஜாவுடைய தைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். இவ்வளவு மோசமான திரைப்படத்தை எந்த தைரியத்துல அவர் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு தெரியல. மேபி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல, அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாம் படக்குழு. இருந்தாலும் ஒரு 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 மோசமான ஒரு திரைப்படத்தை, அதுவும் ஏதாவது ஒரு படமே இல்லாத ஒரு கேப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட பாவ பரிதாவை பார்த்து இந்த படத்தை படத்தை ஓட்டி விட்டுருக்கலாம். ஆனா பொங்கல் டைம்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண அந்த தைரியம் இருக்கு பாருங்களேன், அந்த ஞானவேல் ராஜா நம்ம பாராட்டியே ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் ஞானவேல் ராஜா சார். உண்மையிலே உங்களுக்கு இவ்வளோ ஒரு தைரியம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே வியப்பா இருக்கு. இப்படி நீங்க பல ப்ரொடியூசர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல. அடுத்தது கார்த்தியை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். கார்த்தி நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ரொம்பவே செலக்டிவா கதை அம்சம் கொண்ட திரைப்படங்கள்ல மட்டும்தான் நடிப்பாரு. இது நம்ம பல திரைப்படங்கள்ல பார்த்துருக்கோம். நீங்க கார்த்தியோட ஒட்டுமொத்த கேரியர் எடுத்து பாருங்களேன், எத்தனை தோல்வி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு நீங்க பாருங்க. ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலி என்கேஜ்டு ஆடியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படங்களா தான் அவரு நடிச்சிருக்காரு. அந்த வகையில இந்த திரைப்படமும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் போனோம். கார்த்தியை இந்த திரைப்படம் மூலமா ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை நான் சொல்றதுக்கு ரொம்பவே வருத்தப்படுறேன். ஏன்னா ஒருத்தவங்களுடைய உழைப்பை வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் உடச்சு விட்டுறாங்க அப்படின்றாங்க. இந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு 90 நாள் செலவிட்டு இருப்பீங்களா? இந்த 90 நாள்ல இந்த படத்துக்கு செலவு பண்ண இந்த தொகையை யாரும் ஒண்ணும் இல்லாத ஒரு ஆர்ஃபனேஜுக்கோ இல்லை கஷ்டப்படுற ஒரு சந்ததியினருக்கோ நீங்க போய் இந்த காசை கொண்டு போய் கொடுத்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு அது சந்தோஷமா அவங்க வந்து அதை பயனுள்ளதா ஆக்கியிருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே பயனுள்ளாத ஒரு குப்பையை கொண்டு வந்து எடுக்க வச்சு அதை பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணி தைரியமா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணீங்க பாருங்களேன். நாங்கெல்லாம் வந்து 120 ரூபா கொடுத்து செலவு பண்ணி டிக்கெட் செலவு பண்ணி படம் பார்த்தோம். எந்தவித சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லைன்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாகும். உங்களால 90 நாள் செலவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஒரு 2 மணி நேரம் உங்களால வந்து ஒரு ஆடியன்ஸை உட்கார வைக்க முடியலன்னா நீங்க எதுக்கு படம் எடுக்கணும் சொல்லுங்க? நாங்க எதுக்கு படம் பார்க்கணும்? சரி மக்களே, இன்னைக்கு நம்ம வா வாத்தியார் திரைப்படத்துடைய ரிவ்யூ பார்த்தோம். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய ரிவ்யூவை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.